ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இது மாதிரி சரி ஒரு குக்கிங் கிளாஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு குக்கிங் நல்லா தெரியுது. சரி வீட்டில் சும்மா தானே இருக்கோம், குக்கிங் கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆன்லைனில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நம்ம ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கு என் மாமியார்கிட்ட சொன்னதுக்கு அவங்களும் சரி ஓகேம்மா, நல்ல ஐடியா தான். ஏன்னா நீ வீட்டில் கொஞ்சம் தனியாக இருக்கிற, அவனும் மீட்டிங்னு வாரத்தில் 2-3 நாள் வெளில போயிடுறான். அதனால நீயும் நானும் இருக்கிறதுனால நீ ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண, நல்ல முறையில் ஸ்டார்ட் பண்ணனா. ஏன்னா எனக்கு அப்போ டைலரிங்லாம் நல்லா ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே என்னால் செய்ய முடியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்கள வளர்க்குறது, அதுக்கப்புறம் ஃபேமிலி கொஞ்சம் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்ததுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படின்னோடனே சரி அப்போனா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியுதில்ல, அப்போ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த ஒரு இதுக்கு நீங்கள் கொண்டுட்டு போனால் தான் சரியாக இருக்கும். அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம், நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கிற நிலைமையை சரி பண்ணுறதுக்கான இதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னோடனே சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்தது நடந்துக்கணுமா அப்படின்ட்டு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சரின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். இது மாதிரி வெப்சைட்லலாம் எப்படி நம்ம ஆடெல்லாம் கொடுத்து இது மாதிரி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவன் என்னோட காலேஜ் மேட்டுங்கிறதுனால அவன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் அந்த கம்பெனி மூலயமா எனக்கு சில இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணான். இந்த இதுலலாம் நீ கேட்டுப்பாரு, உனக்கு சக்ஸஸ் ஆகும். கேட்டுப்பாரு, எதாக இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான இதுங்கிறது இருக்கும். அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம், நீங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு சரியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்ததுனால நான் சரின்னா அவங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தத நான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணேன். உடனே அதுலேருந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதுலேருந்து 2-3 பேர்கிட்ட பேசினதுல ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஒரு ஓகே, இது இனிமேல் நம்ம கொஞ்சம் அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதுக்கு பே பண்ண சொன்னாங்க. ஓரளவு எனக்கு அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட இதை கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட சேர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதன் மூலயமா நமக்கு ஒரு 2-3 பேர் நம்மளுக்கு அந்த குக்கிங் சேனலுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்தாலே பெரிய விஷயங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால சரின்ட்டு அவங்கள்ட்ட ஒரு 5000 கொடுத்து இதை ஆடை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே அது பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக்காக ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. என்ன அப்படின்னா 5000 செலவு பண்ணி ஒருத்தர் கூட நம்மளுக்கு எதுவுமே மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான குழப்பத்தில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் பண்ணவங்களையும் நம்ம கேட்போம் அப்படின்னா அவங்க சொன்னாங்கன்னா, ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்க மேம், உடனே ரீச் ஆகாது எதுவுமே. இப்போ தான் நாங்கள் அதை இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே சரி ஓகே, நானும் டைம் எடுத்துகிட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்கள் அத்தையும் சொன்னாங்க, இது மாதிரி கொஞ்சம் அவசரப்படாதம்மா, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பொறுமையாக கிடைச்சாலும் நல்ல விதமாக இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் பண்ணி ஒரு 2 டேஸ்லேயே ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. இது மாதிரி உங்கள் நியர்பை அட்ரஸில் தான் நான் இருக்கிறேன், ஹோம் மேக்கர் தான் நான், எனக்கு கொஞ்சம் குக்கிங் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் ஐடிக்குள்ள ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் நியூ மேரீடு தான் நான். அவங்க ஆஃபீஸ் போன நேரம் வீட்டில் தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நான் இதுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியல. நான் இப்போ ஃபேமிலியோட 2-3 பேரோட இருக்கிறேன். அவங்க தம்பி எல்லாருமே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நல்லா சமைக்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு சமைக்கிறது எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்க, நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் அனுப்பிவிட்டேன். அட்ரஸ் அனுப்பிவிட்டோன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக மறுநாளே வந்தோடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பரவாயில்ல, ஒருத்தவங்க நம்மளுக்கு கற்றுக்கிற வராங்க அப்படின்னா நான் மந்த்லி 2000 தான் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமாக சொன்னோன்னா வர்ற கஸ்டமர்ஸ் புதுசாக ஆரம்பிக்கிறப்போ நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்ன டிஷ் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் அன்றைக்கி குக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது அவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம இதை இதையும் சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. அவங்க கற்றுக்கிட்டவங்களும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எல்லாத்தையும் டவுட் கேட்குறதா இருக்கட்டும், ஒரு ஹம்பிளாக பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நீட்டாக பண்ணுறா கூட யாராக இருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு
அதாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு வேறு வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஹாப்பியாக தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம்.